எங்க தங்கச்சி இன்னைக்கு புள்ள போறதுக்கு ஆஸ்பத்திரியில வந்து படுத்து கிடக்கு. ஆனா உங்க தம்பி ராஜேந்திரன் இது வரைக்கும் வந்து பார்க்கல. இத மீறி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா கூட என்னப்பா நல்லா இருக்கியா நான் கேட்டிருப்பீங்க. டன் கணக்கா பிரச்சனையை தூக்கி அவர் மேல கொட்டுவீங்க. சிவஞானம் தம்பி, நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் சுண்ணாம்பு பட்டா சட்டையில கரை இருக்கத்தானே செய்யும். என்னத்த சரவணன் தம்பி, உங்களுக்கு வர வேண்டிய ஸ்டாக்கை எல்லாம் பல்கா அதிகமா காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாராம். கேள்விப்பட்டேன். நீங்க தான் நேர்மை தார்மீகம்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னத்த அவர் பண்ண தப்ப நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சப்ப ஓட்டிட்டு இருக்கீங்க. ஏதோ அது உங்களுடைய பெருந்தன்மை. சிவஞானம் தம்பி, கையில காசு இருந்தா கல்லு கூட சாமி ஆயிடும். காசு இல்லைன்னா உயிரோட இருக்கிற மனுஷன் கூட பணமா தான் தெரியுமா? இல்ல, நமக்கு சப்ளை பண்றவங்க எல்லாருமே ரெகுலரா சப்ளை பண்றவங்க தான். இந்த பாருங்க, கூட 2 நோட்டை பார்த்தோன்னே அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டானுங்க. உலகம் இப்படிதான் இருக்கும். சரிங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? எப்படியோ அவங்க வியாபாரம், அவங்க தனிப்பட்ட விஷயம். நாம யாரும் அதுல தலையிட்டு எதுவும் பேச முடியாது. இந்த விஷயங்களை பத்தி பேச நாம இங்க வரல. அது சரி, கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்டலன்னு சொல்றதுன்னா உங்க பாணி. ஏங்க, உங்க தம்பிங்களை நீங்களும் அடிச்சுக்குவீங்க பிடிச்சுக்குவீங்க. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அட, எங்க தங்கச்சி இன்னைக்கு புள்ள போறதுக்கு ஆஸ்பத்திரியில வந்து படுத்து கிடக்கு. ஆனா உங்க தம்பி ராஜேந்திரன் இது வரைக்கும் வந்து பார்க்கல. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது. ஒரு கல்லு மனசுக்காரன் கூட தான் பொண்டாட்டி தான் குழந்தைய சுமக்கிறான்னு தெரிஞ்சா எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும். ஆனா வளைகாப்பு முடிஞ்சு அடுத்த நாள் போனவதான் இப்ப வரைக்கும் எங்க இருக்காரு ஏதா இருக்கான்னு ஒரு தகவலும் தெரியாது. சரி, நீங்க கிளம்பி வரும்போது தகவல் சொன்னீங்களா இல்லையா? வந்துருவாரு. அப்புறம் என்னடா, தகவல் சொல்லியிருக்காங்கல்ல, வந்துருவாரு அவரு. சரி, நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு தகவல் கொடுக்க பாக்குறோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதான் தகவல் சொல்லியிருக்காங்கல்ல, நாங்களும் முயற்சி பண்ணோம். என்னத்த போன் எடுக்க மாட்டேங்காரு, ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு. எங்க இருக்காரோ என்னத்த பண்ணி தொலைறாரோ ஒண்ணுமே புரியல. அதாவது உங்களை மாதிரி அவருக்கு அவ்வளவு விவரம் காணாது, புத்தி இல்ல. பாப்போம் எங்க போயிட போறாரு, பாப்போம். சரி, நீங்க இங்க இருங்க, நான் அப்படியே போயிட்டு வரேன். வாடா வாடா. என்னடா, எங்கடா போனாம? மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். என்னமோ இவர் சொல்றாரு அங்க வரவே இல்லைன்னு. என்னடா, எங்க போயிருப்பா அவன்? நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அவனை நம்ம வளகாப்புக்கு அடுத்த நாள் கூட பார்த்தேன். அவன் மாமனார் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான். என்ன பார்த்ததும் உள்ள ஓடிட்டான். சரி, அவன் அங்கதான் இருக்கான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு இவங்க சொல்றத பார்த்தா அவன் அங்க இல்ல போல் இருக்கு. ஐயோ, எங்க போனா தெரியலையே. கொஞ்சம் அமைதியா இருங்க, தெரிஞ்சிட போகுது. நாம இருக்கிற இந்த இடத்துல இந்த நிலைமையில நம்ம எது பேசினாலும் மனக்கசப்பு தான் உண்டாக்கும். முதல்ல வைஜெயந்தியோட பிரசவம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம். அம்மா, நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. ஏமா, ராஜேந்திரன் ஒன்னும் குழந்தை இல்லைல்ல. இப்படிதான் ராஜேந்திரன் உணர்ச்சி வசப்பட்டு திடீர்னு கோச்சிக்கிட்டு வெளியில போயிடுவாரு. அப்புறம் திருப்பி வந்தது இல்லையா? ஏற்கனவே ஒரு வாட்டி குடிச்சிட்டு வீட்டுல வந்து விழலையா? அதுக்கப்புறம் வீட்டுல கோச்சிக்கிட்டு 2 தடவை போயிட்டு வரலையா? இது பாருங்க, அவர் எங்கேயும் போக மாட்டாரு, வந்துருவாருமா, கவலைப்படாதீங்க. அமைதியா இருங்கம்மா, கவலைப்படாதீங்க, வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. இந்த நேரத்துல போய் அவன் இங்க இல்லன்னா எப்படி மீனாட்சி? ஆமா, புரியுதுமா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
நாம இப்ப இதை காமிச்சுக்கிட்டோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. நாம இதெல்லாம் காமிச்சோம்னா அப்புறம் பிரச்சனை மேலும் மேலும் அதிகமாயிடுமா. கொஞ்சம் பொறுத்துக்குங்கம்மா. பிரசவம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்தா நிலைக்கவே மாட்டேங்குது. ஐயோ, அம்மா. உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துதான் ஆகும். ஐயோ அம்மா, ஒன்றும் ஆகாதும்மா, கவலைப்படாதீங்கம்மா. ஏங்க ஏங்க காபி வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆறிட போது குடிங்க. என்னம்மா உன் மருமக எதுக்கு வந்திருக்காளாம் கேட்டியா? அவன் ஒன்றும் சும்மாலாம் வந்திருக்க மாட்டா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எவ ஏதாவது சொன்னாளா இல்ல அவன் ஏதாவது சொல்லி அனுப்பியிருப்பானா? அவன் என்ன பேசினான்னு எனக்கு என்னமா தெரியும்? என்கிட்ட அவன் பேசி பல மாசம் ஆச்சு. எப்ப ஃபாரின் போனானோ அப்பயே பாசத்தெல்லாம் மூட்டை கட்டி மூளையில தூக்கி போட்டு போயிட்டான். அவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பேசுறாங்கன்னு எனக்கு என்னமா தெரியும்? ஏன்பா இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஏதாவது அவன் கிட்ட பேசுனீங்களா இல்ல அவன் பேசினானா? நான் ஒன்றும் பண்ணலம்மா. அன்னைக்கு ஒரு நீ ஃபோன் பேசக்கூட சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணினேன். நம்பரை மாத்திருக்காமா, நம்ம யார்கிட்டையும் சொல்லலை. நான் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறா. இங்கிருந்து கொண்டு போன நம்பரை க்ளோஸ் பண்ணிட்டான். அதில் வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அதுவும் இல்லை. ஆனால் அவன் பொண்டாட்டிகிட்ட பேசுறது மட்டும் தனி நம்பர் வச்சிருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது பிள்ளைய தலைமுறையில போல தோணுது. ரோமா, இங்க வாமா ஒரு நிமிஷம். என்னம்மா உன் புருஷன் என்ன சொல்றாரு? எப்போ ஊருக்கு வராரா? உங்க அண்ணன் கல்யாணத்தை சிறப்பிக்கலான்னு ஒரு ஐடியால இருந்தாரு. இப்ப அந்த கல்யாணம் தடால முடிஞ்சு போச்சு. அவன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த நாட்டு குடிமகனாவே ஆயிட்டாரா? என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? அவரையே கேளுங்க. உங்க புள்ளன்னு சொல்றீங்கல்ல. என்னது? என் புள்ளதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ அவன் உன் கண்ட்ரோல்ல இருக்கான். உன்னை கேட்காம வேற யாரை கேட்கறதா? சொல்லு. அவன் வருவான மாட்டானா? நம்பரை மாத்திருக்கா? ஒரு வார்த்தை கூட கேட்டு சொல்லல. அந்த அளவுக்கு நாங்களே வேண்டாத்தாங்களாயிட்டோம்ல. இன்னும் உங்க கையை எதிர்பார்த்து நாங்களா இங்க உட்கார்ந்துருந்தோம்னா எங்களை ஒரு அனாதை கூட சேர்த்திருப்பீங்க. நல்ல வேலை நாலு காசு கையில் இருந்ததுல நாங்களே தப்பிச்சோம். சரி, நம்பர் மாத்த அவன் சொல்லல, நீ ஏன் சொல்றீங்கல்ல? நான் எங்க கேட்கணும்? அவரு உங்க பையன். உங்களுக்கு அவர் மேல அக்கறை இருக்கணும், அவருக்கு உங்க மேல அக்கறை இருக்கணும். இடையில வந்தவன் நான் யாரு? போன் நம்பர் மட்டுமா மாத்திருக்காரு? தங்கியிருக்க இடத்த மாத்திருக்காரு. வேலையில சில பிரச்சனை, அதுல அவர் தங்கியிருந்த இடத்துலயும் சில பிரச்சனைகள். சரி, இத மீறி உங்களுக்கு போன் பண்ணிருந்தா கூட என்னப்பா நல்லா இருக்கியா நான் கேட்டிருப்பீங்க. டன் கணக்கா பிரச்சனையை தூக்கி அவர் மேல கொட்டுவீங்க. இதுக்கு பயந்துதான் அவர் போன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. எப்படி உனக்கும் உன் புருஷன் மேல அப்படியே லிட்டரா பாசரம் வழியிற மாதிரியும் நாங்களும் அவனை போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரியும் பேசிட்டு இருக்க? கைராசி குடும்பத்துல வர ட்ரைனிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு போலயே. யாரு உங்க அண்ணி மீனாட்சியோட ட்ரைனிங்கா? பானு பேசினா இப்படி எல்லாம் கவுண்டர் பேசுன்னு அவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்களோ? ஏங்க உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. எதுக்கு எங்க வீட்டு ஆளுங்களை இழுக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் நேரா என்கிட்டயே பேசுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவங்களை இழுத்துக்கிட்டு கேட்டா நீதி நேர்மன் பேச வேண்டியது. ஆனா நீங்களும் ஒரு சராசரி பொண்ணு தானே அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னொரு வார்த்தை பேசுன நீ வேற பானுவை பாப்ப. காலேஜ் படிப்பை கூட முடிக்கல, நாலேஜ் கிடையாது, டெக்னாலஜி தெரியாது, வேலைக்கு போனது கிடையாது, வீட்டு வாசப்படியை தாண்டினது கிடையாது. நீ என் கூட கம்பேர் பண்ணி பேசுறியா? ஒன்ன சொல்லி தப்பு கிடையாது. இந்த வீட்டுல ஆணில அடிச்ச படம் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பாரு, இவங்கள சொல்லணும். பொண்ணுங்க மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறாங்க, பாலிடிக்ஸ்ல அச்சீவ் பண்றாங்க, அவார்ட்ஸ் வாங்குறாங்க, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனில சிஇஓவா இருக்காங்க, ராக்கெட் லான்ச்சிங்ல அவ்வளோ ஹைட்ஸுக்கு போறாங்க. ஆனா இதுக்கு நடுவுல ஒன்ன மாதிரி பொண்ணுங்களும் இருக்கதானே செய்யறாங்க. இதுதான் பொண்ணுங்க கம்யூனிட்டியை வளர்ச்சி அடையாம பெரிய தடையா நிக்குது.
இங்க நடக்கிறது அங்க போய் சொல்றது, டபுள் கேம் ஆடுறது, ஆளுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி பேசுறது. சிச்சி, சீப் பிளேஸ். ஹலோ ஆ சொல்லுங்க. ஹலோ எங்க இருக்கீங்க? அந்த பார்க் இருக்குல்ல அது பக்கத்துல. ஹலோ 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 வழக்கமா நான் பேசினா எதிர்த்து திமிரா பேசுவா. இன்னைக்கு எதுவும் சொல்லாம ஒரு போன் வந்த உடனே அவசரமா எடுத்துட்டு ஓடுறா. நான் சொல்லல, அவ சும்மாலாம் வரல, ஏதோ விஷயமா தான் வந்திருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், மிஸ்டர் சும்மா வீடு தானே? இது அவங்க வீடு இல்ல, இது எங்க வீடு. அவங்க இங்க தங்கி இருக்காங்க. சாரி மேடம், நானும் அந்த அர்த்தத்தில் தான் கேட்டேன். நான் கன்னிகா கோல்டு ஃபைனான்ஸ்லேருந்து வர்றேன். மேடத்திட்ட இப்போ தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு. சரி, நானே வீட்டை லொக்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு உமா மேடம் வந்து ஜுவல்ஸ் வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. பொதுவாக எங்கள் கம்பெனியில் ஜுவல்ஸுக்கு லோன் தான் தருவாங்க, வாங்குறதில்ல. ஆனால் மேனேஜரை பார்த்து பேசினாங்க. அவர் சரின்னு சொல்லி நகையை வாங்கிட்டு இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டார் மேடம். நகையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதான் அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணலான்னு வந்தேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் லைன் பிரச்சனையாக இருந்துச்சு. இருக்காங்களா? இப்பதான் வெளியே போனாங்க, வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. சரி மேடம். மிஸ்டர் விக்னேஷ். வாங்க மேடம். ஃப்ரம் கனிகா ஃபைனான்ஸ். நீங்கள் உமா மேடம்? ஆமாங்க. சாரி மேடம், நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது லைன் கட் ஆயிடுச்சு. அப்புறம் நானே லொக்கேட் பண்ணி வந்துட்டேன். சார் உங்கள் அட்ரஸை வெரிஃபை பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு இந்த கேஷை கொடுக்க சொன்னார். ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு சைன் போடுங்க. இந்த கேஷை கவுண்ட் பண்ணிக்கிங்க மேடம். நான் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ மேடம். நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ். சோ நீங்க இதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. நான் கூட நீங்க வாழ ரக்கறல தான் கிளம்பி வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் தேவை, அதுக்காக இங்க வந்திருக்கீங்க. இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு உங்க வீட்லயே இருந்திருப்பீங்க, அப்படித்தானே? நகைய சேல் பண்ணி கேஷ் வாங்குறதுக்கு எதுக்கு இந்த அட்ரஸ் கொடுத்தீங்க வெரிஃபிகேஷனுக்கு? உங்க அட்ரஸ் கொடுத்துக்க வேண்டியதானே? ஏன்னா அங்க கேள்வி கேட்பாங்க, எதுக்கு இவ்ளோ பணம், எதுக்கு நகைய வித்தன். நாங்க எதுவும் கேட்க மாட்டோம்ல, அதான் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன் நீங்களும் தான் கேட்டு பாருங்க, நான் பதில் சொல்றேன். எனக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் இருக்கு, சில தேவைகள் இருக்கு. அதுக்கு தான் நகையை வித்துட்டேன். நான் ஒன்றும் நீங்க போட்ட நகையை விற்கலையே. தோ தாலி நீங்க செஞ்சு போட்டது தான், அதை கழுத்துல போட்டிருக்கேன். என் புருஷன் செயின் எடுத்து கொடுத்தாரு, அதையும் கழுத்துல போட்டிருக்கேன். நான் எங்க வீட்ல இருந்து என்ன கொண்டு வந்தனோ அதை மட்டும் தான் வித்திருக்கேன். என்ன பண்றீங்க நீ? அனி கொடுங்க நீ. அனி என்ன கேடி வேலை பண்ணிருக்கேன் நீ? புருஷன் புருஷங்கிற வார்த்தைக்கு வார்த்தை என்ன வாரத்துல இருந்து குதிச்சானா உன் புருஷன்? இவங்க பெத்ததுல இருந்து கணக்கு பார்த்தா அந்த கணக்கு உன்னால செட்டில் பண்ண முடியுமா? சரி,
அந்த மனுஷன் நொந்து போய் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து அவசரத்துக்கு பணம் தேவைன்னு சொல்றாரு. அப்படியே கல்லு மாதிரி நின்னியே, காதுல விழாத மாதிரி போயிட்ட. நீ தரவே வேண்டாமா, ஒரு பேச்சுக்கு. மாமா அவர் சம்பளத்தை ஏன் அக்கௌண்ட் தான் போடுறாரு, நான் வச்சிருக்கேன், அவசர தேவைக்குன்னா நான் தரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பியா நீ? மா, உன் புருஷனோட கல்யாண செலவு பண்ணது நாங்க, அவருக்கு காசு கொடுத்து ஃபாரின் அனுப்பி வச்சது நாங்க, இங்க லோக்கல்ல வாங்கின கடனை செட்டில் பண்ணது நாங்க. இதெல்லாம் நாங்க பண்ணுவோமா? ஆனா அவர் உங்களுக்கு பணம் அனுப்புவாரா, நீங்க அதை அமைதியா அக்கவுண்ட்ல போட்டுட்டு பேசாம உட்கார்ந்துருப்பீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நீங்க பேசுறதெல்லாம் தப்பு. அந்த பணம் என்னோட பணம், என்கிட்ட கொடுத்துருங்க, இல்ல சரியா இருக்காது. இல்லனா என்ன பண்ணுவ? திரும்ப திரும்ப உங்க பணம் சொல்லிட்டு இருக்க. இப்ப நான் சொல்றேன், இது ஏன் பணம். இந்த கழுத்துல போட்டிருக்கிய தாலி கொடி, இதுக்கு யாருமா கொடுத்தா பணம்? நான் ஆபீஸ்ல பர்சனல் லோன் போட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். சொந்தங்கிறதுனால சும்மா கொடுத்துருக்கேன்ல, அதான் உங்களுக்கு இலக்காரமா தெரியுது. வெளில வாங்கினா வட்டி கணக்கு போடுவேல்ல, அப்படி போட்டுக்க. வட்டியெல்லாம் போட்டு பார்த்தா நான் கொடுத்த பணத்துக்கு வட்டியோட இது சரியா போச்சு. எங்க அப்பா கிட்ட வாங்கிருக்கீங்களே, அதுக்கு சீக்கிரமா ஏதாவது வித்து செட்டில் பண்ணுங்க. வாங்கிக்கோங்கப்பா. அண்ணி, மாமா மாமா அண்ணி கிட்ட சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, அண்ணி கிட்ட இருந்த அந்த பணத்தை வாங்கி கொடுங்க மாமா. இங்க பாருங்க அண்ணி, நீங்க கொடுத்த காசை என் புருஷன் ஊர்ல இருந்து வந்த பிறகு வாங்கிக்கோங்க அண்ணி. இந்த காசு கொடுத்துருங்க அண்ணி. எப்படிங்க? எப்படி நாங்க அவருக்காக கொடுத்த காசை உங்க புருஷன் வந்த உடனே வாங்கிக்கணுமா? ஆனா உங்க புருஷன் பெற சம்பளத்தை மட்டும் நீங்க வாங்கி சைலண்டா உங்க அக்கவுண்ட்ல போட்டு வச்சுக்கிறீங்க. ஓ, உங்களுக்கு சம்பளத்துக்கு மட்டும் தான் புருஷன் வேணுமா? ஐயோ அப்பா, இவ பேசுறத பார்த்தா நாளைக்கு பணத்துக்காக புருஷனையே வித்துருவா போலயே. அண்ணி, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் மத்தவங்களை கஷ்டப்படுத்துறீங்க இப்படி? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஐயோ, நீ ஒன்னும் சொல்ல வேணாமா. நீ நடு வீட்டுல நின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. இதுல இருந்து 10 பைசா தர முடியாது. இப்போ என் கடனை நீங்க கொடுத்துட்டீங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி அப்பா பாத்துக்கங்க, எங்க அப்பாவோட கடனை சீக்கிரமே மரியாதையா வட்டியோட திரும்ப கொடுத்துடணும், சரியா? அத்தை சொல்லுங்க, அத்தை மாமா சொல்லுங்க மாமா, அண்ணி அண்ணி மாமா அத்தை. என்னாச்சு ஒண்ணுமே தெரியலையே. மிஸ்டர் வீரமணி, மிஸ்ஸஸ் வைஜெயந்திக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நீ கிளவி ஆகி தொலைச்சிட்ட. சிரிக்கிறா பாரு. நீ பாட்டி ஆயிட்டீங்க, பெரிய பாட்டி ஆயிட்டீங்க. சிவஞானம், சண்முகம், பெரியப்பா ஆயிட்டீங்க. எல்லாம் நீ வந்த நேரம். ஆமா, நீ வந்த நேரம் தான். அம்மா, பொண்ணு எப்படி இருக்கா? அம்மாவும் குழந்தையும் ஆரோக்கியமா நல்லா ஆரோக்கியமா இருக்கல்ல? அதான் நாங்க பார்க்கலாமா? இல்ல சார், இன்னும் வார்டுக்கு அவங்கள நாங்க மாத்தல. ரொம்ப நன்றி டாக்டர், எங்க குடும்பத்துக்கே ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லிருக்கீங்க. மயக்க நிலையில இருக்காங்க. அவங்க நார்மல் வார்டுக்கு வந்ததும் 1 hour கழிச்சு நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. ஃபார்ம் கொடுமா. இதுல உங்க பொண்ணோட டீடைல்ஸ், உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருங்க. அப்பதான் குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல ப்ராப்ளம் எதுவும் வராது. சரிமா சிஸ்டர், பார்த்து வாங்கிடுங்க. ஓகேங்க. நீ போ, நீ போய் பாரு, போ போ.
வேற மறந்துருக்கா நீ நான் காஞ்சி கொடுத்தா சும்மா இப்படி சும்மா அப்படி வீரமணி வீரமணி படுத்துறதுக்கு இப்ப அர்த்தமே வந்திருக்கு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். ஏன் பண்ணும் சிங்கம் மாதிரி ஒரு பையனை பெத்து போட்டால உங்களுக்கு தான் வந்துருச்சே டபுள் வாரிசு. அது வந்து மீனாட்சி முதல் குழந்தை ஆனா பெண்ணாங்கிறது அவங்க பரம்பரையை பொறுத்து அமையும். வைஜெயந்தி அப்பாவுக்கு முதல் குழந்தை சடகோபன், உங்க குடும்பத்துல முதல் வாரிசு சிவஞானம். அப்ப என் பொண்ணுக்கு முதல் குழந்தை தானே பிறக்கும். எல்லாம் குடுப்பின தானம்மா. அது சரிதான். ஆனா கைராசி குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வேணும்னா நம்ம வளர்மதியை தான் கேட்கணும் போல. என்ன வளர்மதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? கண்டிப்பாக்கா. அதெல்லாம் பெத்து கொடுத்துருவா. அதாமா அது மாப்பிள்ளை என்ன ஆனாரு, எப்ப போனாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஏதாவது கான்டாக்ட் பண்ணீங்களா, வச்சீங்களா? வைஜெயந்தி இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொன்னீங்களா? இல்லங்க, கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு தான் சரி இருக்கோம். எப்படியாவது தேடுங்க. வந்து சீக்கிரம் வரட்டும். எனக்கு இருப்பு கொள்ள நாங்க போய் பக்கத்துல நிக்கிறேன். நான் போய் பொண்ணை பாக்குறேங்க. தாத்தா வைட்டம் போ. ஏய் என்னடா இது, அவனை இன்னும் காணோம். ஐயோ இவங்க வேற விவகாரம் பிடிச்ச ஆளுங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த நேரத்துல போய் இதெல்லாம் தேவையாடா? இல்லம்மா ஒன்னும் பதட்டப்படாதீங்க, அவன் வந்துருவாம்மா. ஏன் சண்முகம், நீ ஏதாவது விசாரிச்சு பாத்தியா? உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அண்ணே அவன் வழக்கமா போற எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்துட்டேனே, எங்கேயுமே அவன் வரலன்னு சொல்றாங்க. ஏண்டா அவன் வருவானா இல்லையா? வருவாம்மா, உடனே வருவான் அவன். ஆனா வந்துருவாம்மா. அவனுக்கு செய்தி போய் சேர்ந்தா தானே வருவான். அவன் போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்காமா. ஐயோ இந்த நேரத்துல போய் கடவுளே. அம்மா